இதுக்கு இந்த 15B பஸ் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ பஸ் வரும்லாக்கு, அது வந்துட்டாக்கு. ஆமாக்கு அது போயிட்டு நான் இன்னொரு பஸ் வரும்ல 7D அதுக்காண்டி இருக்குங்க. நீங்கள் எங்கே கடைக்கா போயிட்டு வரைய? இல்லைங்க, பக்கத்தில் ஒரு சொந்தக்காரர் இருக்காவ, பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாவ. அதான் அவையிலவே பார்த்துட்டு வரேன். பிள்ளை பிறந்து 1 மாதம் ஆயிட்டு. 1 மாதம் ஆகிட்டு சொந்தக்காரங்க வேறு ஏன் இவ்வளோ நாளும் பார்க்க போகல? உங்களுக்கு தான் தெரியும்ல எங்கள் மாமியாரை பற்றி, ஒரு நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டா. பார்க்க போகிறேன்னு சொன்னேன். அது ரொம்ப பழக்கம், நல்ல பழக்கம், நல்லா பேசுவாவ. எங்கள் வீட்டில் இருக்கும்போது போகிறேன்னு சொன்னதுக்கு விடவே மாட்டேன்ட்டா. இன்றைக்கி அவள் கோயிலுக்கு போயிட்டா, திருச்செந்தூருக்கு. அந்த கேப்பில் நானும் போய் பார்த்துட்டு ஓடிடலான்னு போனேன். பார்த்துட்டு வந்துட்டேன். பிள்ளையும் அம்மாவும் நல்லா இருக்காவ. எனக்கு உங்கள் மாமியார் மோசமா? உங்களுக்கு தான் தெரியும்ல அவளை பற்றி. நல்லா ஒரு வாரம் நிம்மதியை தூங்க விட மாட்டாள். ஆனால் எங்கள் மாமியார் அப்படி இல்லைக்கு, நல்ல காலையில் மத்தியானம் சாயந்தரம் நல்லா சூடாக எல்லாம் பொங்கி தருவாவ. நாங்கள் தின்னுட்டு சும்மா தான் இருப்பேன். தட்டை விட கழுவ மாட்டேன், அதிலேயே கழுவி வச்சுருவாவ. நம்ம சும்மா டிவி பார்த்துட்டு தான் இருப்போம். நாடகம்லாம் விட்டு போல இருந்து பார்ப்போம். அப்படியா? பரவாயில்லையே. மோசம்னு சொல்லுவாவளே. வெளியே எல்லாரும் அப்படி தான் சொல்லியாவ. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படி கிடையாது, நல்லா நிற்பாவ. அவள் நாத்தனார் அதோட மேலே சூப்பர் பிள்ளை. பள்ளிக்கூடத்துக்கு தான் போகணும். நீங்கள் உண்மையை தான் சொல்லுதியலாங்க. உங்களை பற்றி தப்பாக எதோ வெளியே சொன்ன மாதிரி இருந்து. என்னை பற்றி தப்பாக சொன்னவளா? சொன்னால் சொல்லிட்டு போட்டு இல்லையா 1000 சொல்லுவாவ. ஆனால் எனக்கு என் மாமியார் ரொம்ப நல்ல மாமியார் தான்.